இன்று நாம் பார்க்க இருப்பது யூனிட் 8 அப்ளிகேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் வேரியஸ் கான்டெக்ட்ஸ். சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் உணர்வு பூர்வமான உணர்வு கூடிய நுண்ணறிவு என்பதை நாம் பார்த்தோம். இந்த பாடத்தில் இந்த உணர்வு நுண்ணறிவு எந்தெந்த துறைகளில் எப்படி பயன் தருகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக கல்வி நிலையங்கள் மாணவர்களிடத்தில் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு நுண்ணறிவினுடைய பயன் என்ன இருக்கிறது என்பதையும், தொழில்துறைகள் மற்ற இடங்களில் நாம் வெகு ஜனங்களோடு பழகுகின்ற பொழுது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு நுண்ணறிவு எவ்வளவு பயன் தருகிறது என்பதை பற்றியும், பொதுவாக நமது உடல்நலத்தில் எவ்வாறு பலன் தருகிறது என்பதை பற்றியும் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற பாடத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், மனம் என்பதானது 3 முக்கியமான கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். 1 திங்கிங் அல்லது சிந்தனை, 2 ஃபீலிங் அல்லது உணர்வுகள், 3வது வில்லிங் அல்லது விருப்பம். நாம் முதலாக சிந்தனை செயல்களை செய்கின்றோம், சிந்திக்கின்றோம். சிந்தனை தான் 6 அறிவு படைத்த விலங்குகளின் அல்லது மனிதர்களின் ஒரு கருவியாக இருக்கிறது. ஆகவே சிந்தனை நமக்கு பல அறிவுகளை தருகிறது. அதற்கு அடுத்தாற்போல் உணர்வுகள் கலந்து செயல்படுகின்றது. இதுதான் முக்கியம். உணர்வானது சிந்தனையோடு கலந்து செயல்படுகின்றது. சிந்தனைக்கு வடிவம் கொடுக்கின்றது, ஒரு அழகு கொடுக்கின்றது. உதாரணமாக, நல்ல பாடலை நாம் ரசிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்பொழுது சிந்தனையோடு இந்த மகிழ்வு சேர்ந்து நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் இந்த உணர்வினுடைய வேலை. உணர்வானது எல்லா துறைகளிலும் நம்முடைய மனதினுடைய அத்தனை சிந்தனைகளிலுமே பரவி இருக்கின்றது. ஒரு சில சமயங்களில் நாம் மிக அதிகமான மகிழ்ச்சியையும், ஒரு சில சமயங்களில் மிக அதிகமான வேதனையும் உணர முடிகின்றது. உதாரணத்திற்கு, மிக நெருக்கமானவர்களுடைய ஒரு இழப்பு நமக்கு வேதனையை தருகின்றது. ஆகவே அதுவும் சிந்தனையோடு உணர்வு கலந்தது ஆகும். 3வதாக நாம் பார்க்கின்றோம் விருப்பங்களோடு சேர்ந்து இந்த உணர்வானது வேலை செய்கிறது. நாம் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அப்பொழுது நாம் என்னவாக வேண்டும், எந்த வேலையை செய்ய வேண்டும், எதை முடிக்க வேண்டும் என்பதை பற்றி செய்கின்ற பொழுது அந்த முயற்சியோடு இந்த உணர்வும் சேர்ந்து செயல்படுகின்றது. தனியாக முயற்சி மட்டும் செயல்படுவது அல்ல. ஆகவேதான் மனதினுடைய முக்கியமான 3 கூறுகளில் சிந்தனை, உணர்வு, விருப்பம் என்பவைகள் வருகின்றது. இந்த உணர்வானது சிந்தனையோடும் சரி விருப்பங்களோடும் இணைந்துதான் செயல்படும். ஆகவே அந்த காலகட்டத்தில் சென்ற பாடத்தில் நாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் எமோஷனல் காம்பிடன்ஸ் போன்றவற்றை படித்தோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு, உணர்வு நுண்ணறிவு தான் அடிப்படையான ஒரு கூறு. அதனுடைய விளைவு தான் அந்த உணர்வு நுண்ணறிவை பயன்படுத்தி தான் நாம் செயல்களை செய்து, பயனுடைய செயல்களை செய்து, எது நமக்கு பலன் தருகிறதோ அவைகளை செய்து, அதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், அதன் மூலம் ஒரு அனுபவம் பெறுகின்றோம், அதன் மூலம் ஒரு பலனை அடைகின்றோம். அந்த மகிழ்ச்சியும் பலனும் தான் நமக்கு காம்பிடன்ஸ், செயல்திறன் என்று காணுகின்றோம். எந்த ஒரு நிகழ்வு நமக்கு திரும்ப திரும்ப மகிழ்வையும் பலனையும் தருகின்றதோ அதை நாம் வலியுறுத்துகின்றோம், திரும்பவும் செய்கின்றோம். அதுதான் எமோஷனல் காம்பிடன்ஸ். நாம் விருப்பமான நண்பர்களை சந்திப்பதில், விருப்பமான நபர்களுடன் பேசுவதில் மிக ஆர்வம் காட்டுகின்றோம். அதுதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இணைந்து நமக்கு எமோஷனல் காம்பிடன்ஸ் தருகிறது. இன்றைய பாடத்தில் நாம் அப்ளிகேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் வேரியஸ் கான்டெக்ட்ஸ், இதில் கல்வி நிலையங்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்களிடத்தில் இந்த எமோஷனல் காம்பிடன்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு நுண்ணறிவு எவ்வளவு பயன் தருகிறது என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றோம். அதே போல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்கள் அல்லது நாம் வேலை செய்கின்ற இடம்,
பணி செய்கின்ற இடத்தில் எவ்வாறு மற்றவர்களோடு இணைந்து தொடர்புபடுத்தி வேலை செய்ய முடிகிறது, அதில் எந்த அளவிற்கு இந்த உணர்வு நுண்ணறிவு செயல்படுகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவதாக, நமது உடல்நலம் பேணுதலில் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு நுண்ணறிவு என்ன பயன் தருகிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம். ஆகவே நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், உளவியலானது அனைத்து பாடங்களில் அல்லது அனைத்து நிகழ்வுகளில் மனிதனுடைய செயல்பாடுகளில் பின்னி பிணைந்து செயல்படுகின்றது. ஏனென்றால் அடிப்படையானது இந்த மனம்தான். மனம் நாம் எப்பொழுது வலிமையாக இருக்கின்றதோ நாம் எந்த செயலையும் செய்ய முடியும். மனம் ஒரு திண்மையாக அல்லது வலிமையாக இல்லை என்றால் நாம் தயக்கம், கவலை இவைகளால் மூழ்கடிக்கப்பட்டு செயல் திறனை இழந்து விடுவோம். ஆகவே மனம்தான் அடிப்படையானது. அதில் சிந்தனை, உணர்வு, விருப்பங்கள் தான் தேவையானது. அவைகள் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் பரவி கிடைக்கின்றது. ஆகவே இந்த உணர்வு நுண்ணறிவானது நம்முடைய செயல்பாடுகளில் பறந்து விரிந்து இருக்கிறது என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது முன்னுரையில் சுய விழிப்புணர்வு, நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அதாவது நமக்கு உணர்வு என்பது இருக்கிறது. அந்த உணர்வு தான் நமக்கு நம்மளை செயல்படுத்துகின்றது. பல இடங்களில் மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சி தருகின்ற செயல்களை நாம் திரும்ப திரும்ப செய்கின்றோம். இவைகள் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுதும் சரி, மற்ற சமயங்களையும் நாம் அவைகளை தெரியாமலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, ஒரு குழந்தை இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் திறக்கின்றன. ஒரு சில குழந்தைகள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகின்றன. ஒரு சில குழந்தைகளை தாய்மார்கள் தரவென்று இழுத்து கொண்டு போவதை நாம் பார்க்கின்றோம். அவைகள் அந்த விருப்பம் அவைகளுக்கு இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சியாக அந்த குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தப்படவில்லை என்பதைத்தான் நாம் காணுகின்றோம். அவைகளுக்கு எந்த வகையிலுமே ஒரு மன மகிழ்ச்சி இல்லை. ஆகவே அந்த தாய் அந்த குழந்தையை தரவென்று இழுத்து கொண்டு போவதை பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு சுய விழிப்புணர்வானது நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அதுபோக இந்த புலன்களினால் நாம் தூண்டுதல் பெறுகின்றோம். செயல்களை இதை செய்ய வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு போவது, உணவு உண்பது, உடை உடுத்துவது போன்றவைகள், இந்த செயல்களை செய்கின்றோம். இவைகளிலும் மகிழ்ச்சி உடைய செயல்களை நாம் விரும்பி செய்கின்றதை பார்க்கிறோம். ஒரு புதிய உணவு, ஒரு புதிய உடை, இவை நமக்கு தூண்டுதலாக அமைகின்றது. ஆகவே உணர்வுகளானது எல்லா நிலைகளிலும் செயல்களிலும் அடிப்படையில் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். சுய மேலாண்மை, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், நாம் நம்மை ஆக்கிக் கொள்கின்றோம். இந்த பாடத்தில், வருகின்ற பாடத்தில் குழந்தைகளை எப்படி சுய மேலாண்மை உடையவர்களாக, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், திறன் உடையவர்களாக மாற்ற முடியும் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். பச்சாத்தாபம் அல்லது எம்பத்தி, இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு பச்சாத்தாபம் காட்டுகின்றன. மனிதர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு எம்பத்தி அல்லது பச்சாத்தாபம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்ற தொழிலாளர்கள் வருந்துகின்ற பொழுது இவர்கள் உதவி செய்கின்றார்கள். மற்ற தொழிலாளர்களுக்கு தெரியாததை கற்றுத்தருகின்றார்கள். இதைத்தான் எம்பத்தி என்று சொல்லுகின்றோம். அவருடைய துன்பத்தில் தாங்களும் பங்கு பெற்று அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். இதிலும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுகின்றது. ஆளுமை மேலாண்மை, பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஆட்கள் திறனுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் பல கூறுகளை அவர்கள் கை கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கு அவருடைய அறிவும் திறனும் பல சமயங்களில் பயன் தருகின்றது. இது குழந்தை பருவம் முதல் வேலை செய்கின்ற காலம் முடிய வயதான காலம் வரை இந்த ஆளுமை மேலாண்மையானது முழுமையான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒத்திசைவு, நாம் மற்றவர்களோடு இசைந்து செயல்படுகின்றோம். இணக்கமாக இருந்து செயல்படுகின்றோம். இணக்கமாக இல்லையெனில் நாம் கவலைப்பட நேரும், வெறுப்புகள் அதிகரிக்கும். ஆகவே இசைந்து நாம் செயல்படுதல் நமக்கு அவசியம். அதற்கு இந்த உணர்வு நுண்ணறிவு உதவி செய்கிறது. அதே போல நிகழ்ச்சிகளில் சமமாக பாவித்தல், இன்பமோ துன்பமோ அவைகளை சமமாக பாவித்தலும், அனைத்து தொழிலாளர்கள், நண்பர்கள் இவர்களை சமமாக பாவித்தல் போன்ற இவைகள் நடவடிக்கைகளுக்கும் இந்த இமோஷனல் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் இந்த உணர்வு நுண்ணறிவு அடிப்படை
காரணியாக இருக்கிறது என்பதை வரும் பாடங்களில் நாம் தெளிவாக விவரமாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக நோக்கங்கள், என்ன நோக்கங்கள் இந்த பாடத்தில் சொல்ல போகின்றோம். இவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு நுண்ணறிவு என்ன, அதனுடைய பண்பு என்ன, இதை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கல்வியலில் கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், அவைகளில் அந்த பள்ளிக்கூட நிறுவனர், அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள், குழந்தைகள் அனைவருக்குமே இந்த உணர்வு நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். வேலை செய்யும் இடத்தில் இந்த உணர்வு நுண்ணறிவு எப்படி பயன் தரப் போகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய பொதுவான உடல் நலம், நம்முடைய பொதுவான மனநலம், இவற்றில் எப்படி இந்த உணர்வு நுண்ணறிவு செயல்படுகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். பணி செய்கின்ற இடத்தில் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் அந்த பணியானது ஒரு தொடர்ச்சியாக, வலுவாக அல்லது பயன் தருவதாக அமையும். ஆகவே ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் முரண்பாடுகளை தவிர்த்தல், அவர்கள் தங்களுக்குள் கான்ஃப்ளிக்ட், எப்பொழுது முரண்பாடுகள் வந்தால் அவைகளை கூடிய மட்டும் தவிர்க்க முயல்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் செயலில் வெற்றி பெற முடியும். ஆகவே அதற்கும் இந்த உணர்வு நுண்ணறிவு பயன் தருகின்றது. மூன்றாவது பாடத்தில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய முக்கியத்துவம், இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முக்கியத்துவம் பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு சரியான முன்னுதாரணம் ஒன்றையும் பார்க்க இருக்கின்றோம். நாம் வேலை செய்கின்ற இடங்களில் சமாளித்தல் செய்கின்றோம். பல கவலைகள், பல இடர்பாடுகள் வந்தாலும் அவைகளை நாம் சமாளிக்கின்றோம். ஒருவேளை நம் நேரம் கழித்து வேலைக்கு வர முடியதாக இருக்க வேண்டும், அல்லது உடல் நலம் சரியில்லாமல் இருக்க வேண்டும். இருந்த போதிலுமே வேலைகளை சிறப்பாக செய்கின்றோம் என்றால் வேலையில் அந்த சமாளித்தல் என்ற பண்பானது இருக்கிறது. ஆகவே நாம் சமாளித்து, பல கடினங்களை சமாளித்து நாம் வேலை செய்து வெற்றி அடைகின்றோம். உதாரணத்திற்கு 2 விற்பனை மேலாளர்கள் இருக்கின்றார்கள். ஏ என்று பி என்று வைத்துக் கொள்வோம். ஏ மற்றும் பி என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நிறுவனத்தில் அவர்கள் போதுமான அளவு விற்பனை செய்து காண்பிக்காததால், அல்லது விற்பனை டார்கெட் அந்த எல்லையை அடையாததால் இருவரும் திட்டப்படுகின்றார்கள். மேல் அதிகாரிகள் அவர்களை கூப்பிட்டு நன்றாக திட்டுகிறார்கள். ஏயும் பியும் அதை திட்டு வாங்கி கொண்டு அல்லது அவருடைய வசைப்பாடுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏ என்பவர் என்ன செய்கின்றார்? இது பற்றி வருத்தப்படுகின்றார். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தன்னுடைய கோபத்தை யார் திட்டினார்களோ அவர்கள் மேல் எதிர்த்து காண்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக எதற்காக இவ்வாறு பேசினார்கள் என்பதை பற்றி, எப்படியெல்லாம் இருந்தால் ஒருவேளைக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்யலாம் என்பதை பற்றி திரும்ப அவர் சமாளிக்கின்றார். ஒரு சில தவறுகள் அவரால் உணரப்படுகின்றது. அதை தன்னுடைய கான்சியஸ்னஸ், தன்னுடைய அறிவின் மூலமாக, சுய அறிவின் மூலமாக நிதானமாக யோசித்து சரி செய்தால் சரியாகிவிடும், இதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று அந்த சிந்தனையில் இருந்து அவைகளை நிவர்த்தி செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது மேல் அதிகாரியும் அவனை பாராட்டுகின்றார். இதே சமயம் பி என்ற விற்பனை மேலாளர் என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். அவர் இந்த திட்டுதலை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார். வேறு வேலை செய்ய முடியாமல் கவலையில் இருக்கின்றார். வீட்டுக்கு போனால் மனைவி மற்றும் குழந்தைகளை செல் என்று திட்டுகிறார். ஏனென்றால் ஏற்கனவே எரிச்சல் அவர் பட்டிருப்பதால் தன்னுடைய கோபத்தை அவருடைய மேல் காட்டுகின்றார். அவர் இவ்வாறாக அவருடைய ரெஸ்பான்ஸ் அல்லது அவருடைய எப்படி எதிர்வினை ஆகிறது இவ்வாறு இருக்கிறது. ஏ என்பவரின் எதிர்வினையானது அமைதியாகவும் தானே தன் குற்றங்களை என்ன காரணத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை பற்றி பார்த்து அவர் செயல்படுகின்றார். அவர் அதனால் அதை நிவர்த்தி செய்கின்ற பொழுது மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குகின்றார். அவர்கள் வரை பாராட்டுகிறார்கள். பி என்பவர் அதற்கு பதிலாக அதை பற்றியே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு எரிச்சல் பட்டு வீட்டில் குழந்தைகளையும் மனைவியும் திட்டுதல் போன்றவைகளை செய்துவிட்டு வேலையே செய்யாமல் இருப்பார். சோம்பேறியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இது சரியான ஒரு தீர்வாக அமையவில்லை. ஆகவே ஏ என்பவரின்
புத்திசாலித்தனம் தான் நமக்கு உபயோகமாக இருக்கும். ஆகவே நாம் இந்த எந்த செயலிலும் நம் திட்டப்படுகின்ற பொழுது காரண காரியங்களை ஆராய்ந்து அதை நாம் சரி செய்து கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த மாதிரியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது நுண்ணறிவு, இந்த உணர்வு நுண்ணறிவானது மிக அதிகமாக உதவுகிறது என்பதை நாம் இந்த உதாரணத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். நாம் அடுத்த பாடத்துக்கு போகின்ற பொழுது அப்ளிகேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன், இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கல்வி நிலையங்கள் எங்கு இருக்கின்றனவோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் மாணவர்களும் நூற்றுக்கணக்கில் ஆசிரியர்களும் நிறுவனர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடங்களிலும் இந்த உணர்வு நுண்ணறிவானது செயல்படுகின்றது. அந்த உணர்வு நுண்ணறிவை மாணவர்களிடத்தில் அவருடைய நடப்பிலும் செயலிலும் படிப்பிலும் நாம் காண முடியும். உதாரணத்திற்கு மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு ஒன்றித்து போக வேண்டும். தெரியாத பாடங்களை தெரிந்த மாணவர்கள் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுது ஷேரிங் அல்லது அவர்கள் கவலைப்படாமல் படிக்க முடியும். ஆகவே அதற்கு அம்மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு நுண்ணறிவு உதவி செய்கிறது. ஆகவே அந்த மாணவர்கள் தனக்கு தெரியாதவற்றை மற்ற பிற நண்பர்களிடமிருந்து தெரிந்து கொள்கின்றார்கள். ஆசிரியர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவசியம். ஏனென்றால் தங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு 50 அல்லது 60 மாணவர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆகவே இதில் அவருடைய வேறுபாடுகள் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் லெவல், கெட்டிக்காரத்தனமானது சில மாணவர்கள் மிக உயர்ந்த கெட்டிக்காரர்களாகவும் பல மாணவர்கள் மக்குகளாகவும் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ஆசிரியரின் தலையாய பணி. அதற்கு அதை புரிந்து கொள்ளவும் அதற்கான முடிவுகளை எடுக்கவும், உதாரணமாக சுய விழிப்புணர்வு, மோட்டிவேஷன் போன்றவைகள் மூலமாக இந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். அதற்கு இந்த உணர்வு நுண்ணறிவானது பயன் தருகின்றது. ஏனென்றால் மாணவர்களை நாம் ஏபிசி கேட்டகரி என்று வகைப்படுத்துகிறோம். மிகவும் கெட்டிக்காரர்கள், மத்தியமான கெட்டிக்காரர்கள், மிக குறைந்த கெட்டிக்காரர்கள் என்று வடிவமைத்து அதற்கேற்ற அளவு அவர்களுக்கு நாம் சொல்லித் தருகின்றோம். ஆகவே இந்த ஆசிரியர்களும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆர்கனைசேஷன், நிறுவனர்களுக்கும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேண்டும். அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கூறுகின்ற பொழுது அவர்கள் மாணவரிடத்தில் வந்தும் ஆசிரியர்கள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்கள் அல்லது கொள்கைகளை பரப்புகின்றார்கள். அந்த சமயங்களிலும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு நுண்ணறிவு பயன் தருகிறது. 8.4.1 மாணவர்களிடத்தில் எவ்வாறு இந்த சோஷியல் இமோஷனல் லேர்னிங் அல்லது இந்த உணர்வு நுண்ணறிவானது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். இதை படிப்பதற்கு முன்னால் நாம் சோஷியல் இமோஷனல் லேர்னிங் என்றால் என்னவென்று பார்க்கின்றோம். இதை பற்றி ஜோன்ஸ் டூலிட்டில் 2017 தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் கூறியுள்ளார். திறன்கள், மாணவர்களின் திறன்கள், சந்தர்ப்பம், எந்த சமயத்தில் எது செய்கின்றார்கள், அவருடைய முன்னேற்றம் மற்றும் விளைவுகள். திரும்பி கூறுகின்றேன், திறன்கள், சந்தர்ப்பம் அல்லது இடம், முன்னேற்றம், விளைவுகள். இந்த 3 வகையான புலனறிவு உணர்வுகள் இருக்கின்றன. அவைகளில் உணர்வு அறிவு, தொடர்புகள் அறிவு, சூழல் அறிவு, 3 அறிவுகளாக அவைகள் இருக்கின்றன. உணர்வு அறிவு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். தொடர்புகள் அறிவு, மற்றவர்களோடு இந்த மாணவர்கள் தொடர்பு செய்கின்ற பொழுது தொடர்புகள் அறிவானது விரிவடைகிறது. பல புதியமைகளை தெரிந்து கொள்கிறார்கள். அதே போல சூழலை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பயன் தருகின்றது. மேலும் உடன் படிப்பவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் அவரிடத்தில் தெரியாதவற்றை கற்றுக்கொள்ளவும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு கற்றல் பயன் தருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனம், அந்த கல்லூரி அல்லது பள்ளி இருக்கின்ற இடம், கலாச்சாரமும் அந்த மாணவர்களின் மேல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் காணுகின்றோம். இந்த டயக்ராம் அல்லது அட்டவணை மிக தெளிவாக
எவைகள் எவைகள் எல்லாம் தொடர்புடையவைகள் என்பதை பார்க்க தெரிவிக்கிறது. ஒன்று, கட்டத்தின் நடுவில் எமோஷனல் ப்ராசஸஸ். ஒரு வகையில் உணர்வுபூர்வமான நிகழ்வுகள் இந்த மாணவர்களை தொடர்புடையவர்களாக ஆக்குகிறது. இப்படி ஸ்கூல், கிளாஸ் ரூம், கான்டெக்ஸ்ட் ஆக மாணவர்கள், வகுப்பறைகள், அந்த தொடர்புகள் இவைகள் எமோஷனல் ப்ராசஸ் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அதே போல அந்த கட்டத்தில் இஃபெக்டிவ் சோசியோ இமோஷனல் லெவல், சோசியோ எஸ்இஎல், எஃபெக்டிவ் எஸ்இஎல், சோசியோ இமோஷனல் லேர்னிங் அன்று இம்ப்ளிமெண்டேஷன் அவைகளை பயன்படுத்துவது. ஆகவே இந்த இரண்டும் இமோஷனல் ப்ராசஸை உறுதிப்படுத்துகின்றன. யாவை? பள்ளி, வகுப்பறைகள் போன்றையும் இஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எஸ்இஎல் இவைகளும் உணர்வுபூர்வமானவைகளுக்கு உதவுகின்றன. இந்த வலதுபுறம் சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்கள். அதுக்கு அடியில் நாம் பார்ப்பதெல்லாம் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் டெவலப்மெண்ட், அட்டென்ஷன், கவனம், அகடமிக் அச்சீவ்மெண்ட், கல்வியில் திறன்களை பெறுதல், மதிப்பு பெறுதல், முதல் நிலைக்கு வருதல், பாசிட்டிவ் பிஹேவியர் அல்லது நேர்மறை எண்ணங்களை வைத்து அந்த மாணவர் படிக்கின்றார். சோசியல் ஸ்கில்ஸ், மற்றவர்களுடைய எப்படி தொடர்புடையவராக இருக்கிறது. மென்டல் ஸ்கில்ஸ், அறிவை எப்படி ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்வது. இவைகள் இந்த வட்டத்தினுடைய வலது பக்கம் வருகின்றன. இடது பக்கம் நாம் ஏற்கனவே சொன்னது போல எஃபெக்டிவ் எஸ்இஎல், ஸ்கூல், கிளாஸ் ரூம் போன்றவைகள் இமோஷனல் ப்ராசஸஸ் இவைகளும் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றன. ஒரு புறம் சோசியல் ஸ்கில்ஸ், மற்றொரு புறம் இமோஷனல் ப்ராசஸஸ். இந்த மூன்றாவது புறமானது காக்னிட்டிவ் ரெகுலேஷன். காக்னிட்டிவ் என்றால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், புலனறிவு. ரெகுலேஷன் என்றால் ஒழுங்குபடுத்துதல். இவைகளும் இந்த மூன்று முக்கியமான கூறுகளும் வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள காரணிகளால் வலுப்படுத்தப்படுகின்றன. மேலும் அதைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே அதனுடைய முதிர்ச்சி அல்லது அதனுடைய பலனை நாம் பார்க்கின்றோம். மேலே அட்டவணையில் டீச்சர்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் ப்ராசஸஸ் என்ற தலைப்பில் இந்த பாடமானது அமைந்திருக்கிறது. அதற்கு வெளிப்புற அளவில் 2 கூறுகள், இமோஷனல், சோசியல் என்றும், உள் கூறு அளவில் மற்ற கூறுகளையும், டீச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் சோசியோ எக்கனாமிக்கல் காம்பிடன்ஸ் போன்றவைகளையும் நாம் படிக்கின்றோம். இது எவைகள் கடியில் வருகின்றது என்றால் கம்யூனிட்டி கான்டெக்ஸ்ட், பாலிசிஸ், கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் போன்றவைகளும் இதோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த நடுவில் உள்ள இமோஷனல் ப்ராசஸ், சோசியல் ஸ்கில்ஸ், காக்னிட்டிவ் ரெகுலேஷன் வளைவதற்கு சுற்றிலும் உள்ள கூறுகள் விழுந்து விழுந்து வேலை செய்து அதன் மூலமாக அவைகள் வளர்ச்சி பெற முடிகிறது என்பதை இந்த படத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். எட்டு 4.2 இமோஷனலி இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டிஸ். இப்பொழுது பள்ளிகள், கல்லூரிகள் மற்ற இடங்களில் மாணவர், ஆசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள். பள்ளி வளாகம் இருக்கிறது. அந்த வளாகத்தை பற்றி நாம் அதை உயர்த்துவதற்குத்தான் இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து முயற்சி செய்கின்றார்கள். இதை பற்றி பிராக்கெட், ஆல்ஸ்டர், ஷெல்ஃபி, காட்டலக் போன்றவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுவது மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி வளாகம் இதை உயர்த்துதல், அந்த செயல்களை இந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் கூட்டாக செய்கின்றார்கள். அடுத்த தலைப்பு மாணவர்கள் பயன்பாடு, சமூக உணர்வு திறன்கள் பயன்படுத்தல். ஆகவே இந்த மாணவர்களை பயன்படுத்துகின்ற பொழுது சமூக உணர்வு, அதனுடைய திறன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த தலைப்பு கல்வி சூழல் உயர்த்துதல். கல்வி சூழலை மாணவர்கள் அதிகமாக படிக்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து படிக்கலாம். அவர்கள் ஒருவருக்கு மற்றவரிடம் கேட்டு படிக்கலாம். இந்த மாதிரியான சூழலை அந்த மாணவர்கள் உருவாக்க முடியும். அடுத்ததாக கலாச்சார தொடர்புடைய கல்வி புகுத்துதல். கலாச்சார தொடர்புடைய கல்வி புகுத்துதல். ஆகவே நாம் நேற்று வகுப்பில் பார்த்தோம், கலாச்சாரம் சம்பந்தமான சிசர்ஸ் அல்லது சிசர்ஸ் கடையில் விற்கின்ற பொழுது கலாச்சார தொடர்புடைய கல்வியை புகுத்துவதற்கு அவர்கள் உதவுகின்றார்கள். ஆகவே கல்வி சூழலை உயர்த்துகின்ற பொழுது
கலாச்சாரம் தொடர்புடைய கல்வியும் புகுத்தல் வேண்டும். அவைகளும் இந்த உணர்வு நுண்ணறிவோடு தொடர்புடையவைகளாக இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த டயக்ராமில் நாம் பார்த்தது போல பல்வேறு வகையான கூறுதல் சேர்ந்து அவைகள் இந்த மாணவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய உணர்வுகளை மகிழ்ச்சிகரமாக வைப்பதற்கு உதவுகின்றன. அவைகள்தான் அவர்களை நீடித்து அந்த பள்ளியில் படிக்கவும் திறன்களை வளர்க்கவும் மிக உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கும் பயன்படுகிறது என்பதை நாம் இந்த நுண்ணறிவு உணர்வு நுண்ணறிவு என்ற பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக புலன்கள் உணர்வு சமூக தொடர்புடைய கல்வியாக இருக்க வேண்டும். புலன்களின் மூலமாக நாம் பெறுகின்ற அறிவு உணர்வு பூர்வமாக நாம் பெறுவதும் இதோடு மட்டுமல்லாமல் சமூக தொடர்புடையவர்களாக இந்த மாணவர்கள் இருக்க வேண்டும். சமூக தொடர்புடையவராக இந்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அந்த நிறுவனர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனமானது நல்ல உயர்நிலைக்கு வர முடியும், நல்ல பெயர் எடுக்க முடியும். திறமையாக அந்த மாணவர்களை வழிநடத்துவதால் அதிகமான மாணவர்கள் அங்கு மேலும் மேலும் வருவார்கள். அடுத்து நாம் பார்க்கின்றது பள்ளி குடும்ப பங்களிப்பு. பள்ளியானது ஒரு பங்களிப்பு தருகின்றது. அதோடு குடும்பத்தோடு பங்களிப்பு வேண்டும். இதற்குத்தான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்று போடுகின்றார்கள். அதில் மாணவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் அவர்கள் எவ்வாறு படிக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்கவும் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கூட்டி கொண்டு வரும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு வருகின்ற பொழுது பள்ளி குடும்ப பங்களிப்பானது தரப்படுகிறது. அடுத்து இந்த முயற்சிகள் ஒரு தொடர் முயற்சியே ஆகும். இது ஒரு இடத்தில் நின்று விடுவதே அல்ல, தொடர் முயற்சியாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த பள்ளிகள் ஆசிரியர்கள் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றிகரமாக அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்த முடியும். அதற்கு இந்த உணர்வு நுண்ணறிவு அடிப்படையில் எவ்வாறெல்லாம் பயன் தருகிறது என்பதை பற்றி பல சமயங்களில் நாம் பார்த்தோம். 8.5 பாடம் அப்ளிகேஷன் ஆஃப் இஐ அட் ஒர்க் பிளேஸ். 8.4 நாம் படித்தது பள்ளி, அதில் மாணவர்கள் நிறுவனர்கள் ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோம். இந்த அடுத்த பாடத்தில் அப்ளிகேஷன் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அட் ஒர்க் பிளேஸ், இவைகள் வேலை செய்யும் இடத்தில் எவ்வாறு இந்த உணர்வு நுண்ணறிவை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆப்பத்தி, சோசியல் ஸ்கில், இந்த மாதிரி பல கூறுகளை நாம் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக பச்சாத்தாபம் நாம் மற்ற தொழிலாளிகள் கவலைப்படுகின்றார்கள் என்று அவர்கள் பணம் இல்லாமல் கவலைப்படுகின்றார்களா, வேலை இல்லாமல் கவலைப்படுகின்றார்களா, அல்லது உடல்நலம் சரியில்லாமல் கவலைப்படுகின்றார்களா என்பதை பற்றி பார்க்கிறோம். இதை நாம் எம்பத்தி என்று சொல்கிறோம், இதை பச்சாத்தாபம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த பச்சாத்தாபமானது இந்த உணர்வு பூர்வமான வேலை செய்வதற்கு பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சமூக திறன், ரோசன்தால் என்ற அறிஞர் 1977 இந்த சமூக திறன் பற்றி கூறியுள்ளார்கள். அதில் அக்ரெஷன், வயலன்ஸ் பற்றியும் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். மேலும் பிரிட்ஜ்மேன் 1981 தொடர்பு முரண்பாடுகளை பரிமாற்றம் செய்து தொடர்பு, மற்றவருடன் தொடர்பு கொள்ளுதல், ஒற்றுமை முயற்சி, இவைகளை சொன்னவர்கள் ஜோன்ஸ் ஜார்ஜ் ஹில். இந்த 2000 இவர்கள் சொன்னார்கள். ஆகவே 8.5 பாடத்தை பொறுத்த மட்டும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு எவ்வாறு வேலை செய்யும் இடத்தில் பயன் தருகிறது என்பதை பார்த்தோம். வேலை செய்யும் இடத்தில் அவர்கள் வாய்மொழி மூலமாகவோ வாய்மொழி மூலம் அல்லாமலோ தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஆகவே அந்த சமயங்களில் அவர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள், எப்படி இந்த ஒர்க் பிளேஸ் அல்லது நிறுவனங்களில் ஆட்கள் தன்னுடைய உணர்வு நுண்ணறிவை பயன்படுத்தி திறமையுடையவர்களாக வெளிவருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றில் 4 கூறுகள் உள்ளன. 1, சுய விழிப்புணர்வு. பல சந்தர்ப்பங்களில் நாம் கூறியிருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபரும் சுய விழிப்புணர்வு உடையவராக இருக்க வேண்டும். அவர்கள் உணர்வுகளை
உணர வேண்டும். தன்னுடைய உணர்வுகள் என்ன, அதற்கேற்ற தேவைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் சுய விழிப்புணர்வு என்று கூறுகின்றோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்யூஷன், அது உள்ளார்ந்த அறிவு. அதன் மூலமாக இன்ட்யூஷன், உள்ளார்ந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது சுய விழிப்புணர்வின் மூலமாகவும் உள்ளார்ந்த அறிவின் மூலமாகவும் இவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள முடியும். இரண்டாவது கருத்து சுய மேலாண்மை, செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இதில் நாம் உணர்வுகளை சூழலுக்கு மாற்றுதல், தாம் பெறுகின்ற கெட்டிக்காரத்தனத்தை, உணர்வுகளை சூழலுக்கு ஏற்றபாறே மாதிரியாக அவர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள். சுய மேலாண்மை செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அது ஒரு கூறாக அமைகிறது. ஆகவே உணர்வு மேலாண்மை உள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக ஆகிறது. மூன்றாவது கூறு சமூக விழிப்புணர்வு. முதல் இரண்டு கூறுகளும் தனிநபருடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறியதாக இருந்தது. இந்த மூன்றாவது கூறுவது சமூக விழிப்புணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் எவ்வாறு விழிப்போடு திறமையாக செயல்பட வேண்டும், அதற்கு பிறர் உணர்வுகளை அறிதல் வேண்டும், பிறர் எவ்வாறு நம்மளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள், எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றார் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இதை சமூக விழிப்புணர்வு என்று கூறுகின்றோம். அதே சமயம் பிறருடைய வெறுப்பையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான்காவது கூறு தொடர்பு மேலாண்மை. தொடர்பு மேலாண்மை என்றால் இன்டர்ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். எப்படி இந்த தொழிலாளர்கள் முரண்பாடுகளை விளக்கி முரண்பாடுகளை களைந்து அவர்கள் தொடர்பு கொள்கின்றார்கள், அவர்கள் முரண்பாடுகளை கலந்து முரண்களை சிரிப்புடன் களைதல், அவர்கள் நகைச்சுவை மூலமாக தன்னுடைய கவலைகளை கொண்டு செலுத்துகின்றார்கள், அவர்கள் கவலையிலிருந்து விடுபடுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த நிறுவனங்களை பொறுத்த மட்டில் ஒரு அட்டவணை இருக்கிறது. அட்டவணையில் ஒரு 4 முக்கியமான கூறுகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவது கூறானது செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் என்றால் சுய விழிப்புணர்வு. விழிப்புணர்வானது நமக்கு ஒரு முக்கியமான செயலை தருகின்றது. அதன் மூலமாகத்தான் விழிப்போடு நாம் செயல்பட முடியும். அட்டவணையில் இரண்டாவது கூறு செல்ஃப் மேனேஜ்மெண்ட். சுயமாக தன்னை மேலாண்மை செய்து கொள்ளுதல், பயன்படுத்தி கொள்ளுதல். இதையும் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மூன்றாவதாக சோசியல் அவேர்னஸ். சோசியல் அவேர்னஸ் என்றால் சமூக விழிப்புணர்வு. தனிநபர் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது போதுமானதல்ல. அவர்கள் சமூகமும் அமைதி பெற வேண்டும், சந்தோஷம் பெற வேண்டும், சமூகமும் நன்றாக செயல்பட வேண்டும் என்பதை கூறியதுதான் சோசியல் அவேர்னஸ். அதில் எபிலிட்டி டு சென்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரீட் தி இமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவருடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனித்து அதற்கேற்றாற் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கூறுகிறது. இது சோசியல் அவேர்னஸ். நான்காவது நாம் பார்ப்பது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ரிலேஷன்ஷிப் என்றால் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நேரத்தை குறைத்து செயல்பட முடியும். உதாரணமாக the ability to inspire, influence and contract to others and to managers. இந்த எபிலிட்டி டு இன்ஸ்பயர், இன்ஃப்ளூயன்ஸ், அவர்கள் மற்றவர்களை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். செயல்படுத்துவதற்கு மற்றவர்களை நீ செய்ய வேண்டும், இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று தூண்டுதல் கொடுக்கின்றார்கள். அண்ட் கனெக்ட் டு அதர்ஸ், மற்றவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் செயல்பட வைக்கின்றார்கள். ஆகவே ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டும் 4 முக்கியமான கூறுகள். முதலாவதாக செல்ஃப் அவேர்னஸ், இரண்டாவதாக செல்ஃப் மேனேஜ்மெண்ட், மூன்றாவதாக சோசியல் அவேர்னஸ், நான்காவதாக ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கூறுகளும் நமக்கு எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு நுண்ணறிவை பயன்படுத்த முடிகிறது என்பதை காண்பிக்கிறது. பாடம் 8.6 அப்ளிகேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹெல்த், மென்டல் ஹெல்த்.
பாடம் 8, 6 பொறுத்த மட்டில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனது எவ்வாறு நமக்கு நம்முடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் செயல்படுகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாம் முதல் 2 பாடங்களில் நாம் பார்த்ததெல்லாம் கல்வி நிலையங்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், நிறுவனர்கள் இவர்களிடத்தில் எவ்வாறு இந்த உணர்வு நுண்ணறிவானது செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த உணர்வு நுண்ணறிவானது விரிந்து பறந்து கிடைக்கிறது. பல்வேறு கூறுகளை நாம் காண கிடைக்கின்றோம். ஆகவே 5வது பாடத்தை பொறுத்த மட்டில் கல்வி நிலையங்களில் எவ்வாறு அதிகபட்சமாக இந்த உணர்வு நுண்ணறிவானது செயல்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அது படிக்கும்போது தான் நான் சொன்னேன், மாணவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சுயமாக செயல்பட முடியும். நாம் அவர்களை வற்புறுத்தினால், உதாரணமாக ஒரு தாய் தன் குழந்தையை கையை பிடித்து தரதரவென்று கூட்டி கொண்டு சென்றால் மகிழ்ச்சி அடையவில்லை, மகிழ்ச்சியாக இல்லை அந்த குழந்தைக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அந்த குழந்தையை திருத்துவதற்கு நாம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு நுண்ணறிவை அதற்கு சொல்லித்தர வேண்டும், கற்றுத்தர வேண்டும், அதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் அப்ளிகேஷன் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹெல்த், மென்டல் ஹெல்த். ஆகவே சாதாரணமாக நம் உடல் நலத்திற்கும் அதோடு தொடர்புடைய மென்டல் ஹெல்த், மனநலத்திற்கும் எவ்வாறு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு நுண்ணறிவு வேலை செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அது ஒரு 6-7 கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. செல்ஃப் கேர் ஹெல்த் பிராக்டிசஸ். சுய கட்டுப்பாடோடு ஹெல்த் பிராக்டிசஸ், உடல்நல பயிற்சிகளை செய்வது. நாம் அன்றாடம் நம்முடைய உணவு, உடை, அதே போல ஹெல்த் நலம், உடல் நலம் இவைகளை பேணுவதாக நாங்கள் இருக்கின்றோம். அவைகளில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆகவே சுயநல அக்கறை, அந்த செல்ஃப் கேர் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உடல் நலமானது நல்லதாக அமையும். அது அந்த மாதிரியாக ஆக்குவதற்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு உதவி செய்கிறது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே செல்ஃப் கேர் ஹெல்த் பிராக்டிசஸ் என்பதில் அப்ளிகேஷன் ஆஃப் இஐ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வருகிறது என்பதை பார்க்கிறோம். 2வது தலைப்பு செல்ஃப் ரெகுலேஷன். சுயமாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவர் வெற்றியடைவது கடினம். செல்ஃப் ரெகுலேஷனை பொறுத்தமட்டில் தானே தன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு நிகழ்வுகளை மாற்றி அமைத்து இடம்பொருள் ஏவல் தெரிந்து செயல்படுகின்றார். இதை நாம் செல்ஃப் ரெகுலேஷன் என்று கூறுகின்றோம். 3வதாக நாம் பார்ப்பது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் லெஸ். ஆகவே இந்த மாதிரியாக புகைப்பிடித்தல், லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவது போன்றவைகளை குறைய வேண்டும். அதுவும் நமக்கு அவசியமானதாக ஆகிறது. 4. உடல்நல ஆசிரியர்களுடன் தொடர்பு. 4வது படத்தில் நாம் பார்ப்பது இந்த மாணவர்கள் உடல்நல ஆசிரியருடன் கலந்து பொதுவான விஷயங்களை பேசி விளையாட்டு பொறுத்தமட்டில் விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறாக அவர்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு நுண்ணறிவை பயன்படுத்தி கொள்ள முடியும். 6. கிரேட்டர் சோஷியல் சப்போர்ட் ரிசோர்சஸ். ஆகவே புற நிலையிலிருந்து நமக்கு சோஷியல் சப்போர்ட், சமூக உதவி வந்தால் அவைகளை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை கொள்வது நல்லது. ஆகவே கிரேட்டர் சோஷியல் சப்போர்ட் ரிசோர்சஸ் மூலமாக நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியும். இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய உடல்நலத்தை பற்றி வருவதால் இவைகளை நாம் கண்காணிக்கின்றோம். 7வது கருத்து அதில் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். நாம் சிந்தனை செயல்களில் எப்பொழுதுமே பாசிட்டிவ் அல்லது இது நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் நம்பிக்கை இழக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பாதகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த பாடத்தை, அதாவது இந்த அட்டவணையில் செல்ஃப் கேர் ஹெல்த் பிராக்டிசஸ், செல்ஃப் ரெகுலேஷன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் லெஸ், உடல்நல ஆசிரியருடன் தொடர்பு, வேலை மூலம் உடல்நலம் பேணுதல், கிரேட்டர் சோஷியல் சப்போர்ட், பாசிட்டிவ் எக்ஸாமினேஷன் போன்ற கூறுகள் எப்படி இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது
இன்பவியல், ஹெடனிசம் என்றால் இன்பவியல். இன்பவியல் வாழ்க்கையில் இன்பவியல் தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறைக்குத்தான் ஹெடனிஸ்டிக் கால்குலஸ், ஹெடனிஸ்டிக் என்று கூறுகின்றோம். இன்பம் தான் பிரைமரி அல்லது முக்கியத்துவமானதாக இருக்கிறது. அவைகள் உணவு, உடை, உறைவிடம் போன்றவைகள். இவைகள் இந்த இன்பவியலானது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. இதை தவிர வேறு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் இடமணிக், இடமணிக் என்றால் புற வாழ்வில், புற வாழ்வில். இதை பற்றி ரயான் டேசி 2001 ஆக்சுவலைசேஷன், உயர்நிலை வாழ்வியல் நோக்கத்தை பயன்படுத்துவது என்பதை சிங்கர் 2008 கூறியுள்ளார்கள். இந்த பாடத்தில் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ஹெடனிஸ்டிக் என்றால் இயல்பாகவே இன்பவியல், இன்பத்தை நாடி செய்வது. அவர்கள் உணவு, உடை, உறைவிடம் போன்றவைகளை தேடுவார்கள். உணவு, உடை, உறைவிடம் போன்றவைகள் எளிமையாக கிடைக்கின்றது என்றால் அதற்காக நாம் சிரத்தம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடியதுதான் ஹெடனிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட். இதே அதற்கு அடியில் பார்க்க போவது இடோமானியாக் இரண்டாவது முறை. என்னவென்றால், இதற்கு ஹெடனிஸ்டிக்கு எதிராக இருப்பது இடோமானியாக். இடோமானியாக் என்றால் ஆக்சுவலைசேஷன் ஆஃப் மோட்டிவ்ஸ். ஆக்சுவலைசேஷன் ஆஃப் மோட்டிவ்ஸ் என்றால் நாம் எந்த சக்தியோடு நல்ல செயல்களை செய்ய முடியுமோ அதை ஆக்சுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். ஆகவே ஆக்சுவலைசேஷன் செய்வதற்கும் இந்த தனிநபர் சுதந்திரமானது ஒருவேளை உதவி செய்ய முடிவதாக இருக்கலாம் என்று இந்த கட்டுரை கூறுகின்றது. ஆகவே வாழ்வியல் நோக்கம், பொருள், ஆக்சுவலைசேஷன் என்பது அப்பொழுது இந்த இரண்டு கூறுகள் அவைகள் உயர்நிலையில் வரக்கூடியவை பற்றி சொல்கின்றன. இன்பவியல் என்பது அடிப்படையில் உணவு, உடை, உறைவிடம். ஆனால் அது உயர்நிலையை பற்றி பேசவே இல்லை. இடோமானியாக் என்றால் நம்முடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நாம் என்னவாக ஆக வேண்டும், எப்படி செயல் வேண்டும் என்பதை செயல்படுத்தி காண்பிக்கின்றோம் இந்த வாழ்விலே. அதுதான் ஆக்சுவலைசேஷன் என்று சொல்லுகின்றோம். ஆகவே அதுதான் வாழ்வியலின் நோக்கம் ஆகும். இவைகளை பற்றியும் நாம் இந்த பாடத்தில், உதாரணமாக தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது எப்படி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உதவிகரமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நமது மக்கள் அல்லது பொது ஜனங்கள் எவ்வாறு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி கூறுகின்றார்கள் என்பதை பற்றியும் பார்க்கின்றோம். இதில் பாடம் 8.7 அப்ளிகேஷன் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது ஒரு மிக தெளிவான கருத்துடைய ஒரு பாடமாக நாம் கருதலாம். அப்ளிகேஷன் ஆஃப் இஐ இன் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது அதில் கன்சர்ன் ஃபார் ஓன் அஜெண்டா, கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அஜெண்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல கன்சர்ன் ஃபார் ஓன் அஜெண்டா. சொந்த விருப்பு வெறுப்புகளை எக்ஸ் ஆக்சில் வைத்து அதனுடைய நிலைப்பாட்டை கூட்டுகின்றோம். அதே போல எக்ஸ் ஆக்சில் 00 வைத்து அவற்றில் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் நீட்ஸ், அதர்ஸ் அஜெண்டா. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதுதான் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அஜெண்டா. இப்பொழுது நாம் பாடத்திற்கு வருகிறோம். அவற்றில் இப்பொழுது கீழே லோ என்று படத்தில் போட்டிருக்கிறது ஆரம்ப நிலை. அதில் அவாய்டிங். பெரும்பாலும் நாம் கணக்கு கொடுக்க போகின்ற பொழுது நாம் நேரம் தாழ்த்தி கொடுக்கிறோம். நாம் உடனே கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. இதை நாம் அவாய்டிங் என்று கூறுகின்றோம். அதாவது நிறுவனம் அஜெண்டாவில் உயர்நிலையில் கன்சர்ன் ஃபார் அஜெண்டாவில் 0 இருந்து அதிகரித்து கொண்டே போகிறது. அதே போல கன்சர்ன் ஃபார் ஓனர்ஸ் அஜெண்டா என்பதில் ஓனர்ஸ் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அஜெண்டா என்பதில் கீழ் ஆரம்ப நிலையிலிருந்து அதிகரித்த நிலைக்கு போகிறது. இப்படி இரண்டும் செல்கிறது. இடையில் காம்ப்ரமைசிங் வருகிறது. காம்ப்ரமைசிங் என்றால் இரண்டு சட்ட நிபுணர்களுமே தங்களுக்குள் வேறுபாடு இல்லாமல் தன்னுடைய பேசி தீர்த்து கொள்கின்றார்கள். இதை நாம் காம்ப்ரமைசிங் என்று சொல்லுகின்றோம். ஆகவே ஆரம்ப நிலையில் அவாய்டிங் என்றும், அதே தனிநபர் உயர்நிலைக்கு போய்விட்டால் அதை கம்பல்லிங்
கம்பெல்லிங் என்றும், நடுத்தரமாக இருந்தால் காம்ப்ரமைசிங், அதாவது தனிநபருடைய விருப்பம் பிறர் விருப்பம் ரெண்டுக்கு மத்தியமாக இருந்தால் அதை காம்ப்ரமைசிங் என்று குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது 2 கூறுகள் மட்டும் விட்டு போய்விட்டன. அதில் ஒன்று கொலாபரேட்டிங், மற்றொன்று அகாமடேட்டிங். கொலாபரேட்டிங் என்றால் முதல் நிலையில் ஒரு உதவி செய்ய முடியவில்லை, அதற்கு உதவிகரமாக அவர்களை வைத்துக் கொடுத்தல், இதை கொலாபரேட்டிங் என்று கூறுகின்றோம். அடுத்த இதே அளவில் எக்ஸாக்சிஸ் பொறுத்தமட்டில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த இடத்தில் அகாமடேட்டிங் என்று பார்க்கின்றோம். அகாமடேட்டிங் என்றால் அடுத்தவர்களுக்காக உதவுவதுதான் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆகவே இந்த அவாய்டிங் என்பதும் அகாமடேட்டிங் என்ற கூறுகளும் அடிப்படையில் கீழ்நிலையில் வருகின்றன. உயர்நிலையை பார்க்கின்ற பொழுது கன்சர்ன் ஃபார் டீன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டீன் அஜெண்டா என்பதற்கு நாம் பார்க்கின்ற கூறுகள் அவாய்டிங், கம்பீட்டிங். கீழ்நிலையில் அவாய்டிங்கும், மேல்நிலையில் மிக உயர்ந்த நிலையில் அவர்கள் போட்டி அதிகமாக இருக்கும் என்பதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. அதே போல எக்ஸாக்ஸில் ஆரம்ப நிலையில் தவிர்த்தலும், இறுதி நிலையில் அகாமடேட்டிங் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் போன்றவற்றை பார்க்கின்றோம். ஆகவே இந்த அட்டவணையானது இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மிகவும் பயன் தருவதாக இருக்கிறது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நாம் ஆரம்ப பாடத்தில் நாம் பார்த்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ், சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் பார்த்தோம். ஆரம்பத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நாம் சொல்லுகின்ற பொழுது மனமானது 3 முக்கியமான கூறுகளை உடையது. அவைகள் சிந்தனை, செயல் மற்றும் விருப்பம், அல்லது சிந்தனை, உணர்வுகள், அதற்கு பிறகு விருப்பம் என்று பார்த்தோம். ஆகவே இவற்றில் விருப்பமானது எல்லா துறைகளிலும் வியாபித்து இருக்கிறது. இதைத்தான் நாம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆகவே பரவி அது இருக்கிறது, வாழ்வின் பல துறைகளிலும் இருக்கிறது. எந்த துறையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதோ அந்த துறையவே மாணவர்கள் அவர்கள் விரும்பி செல்கின்றார்கள். இதை நாம் புற வாழ்விலும் பார்க்கின்றோம். எவைகள் நமக்கு மதிப்பு தருவதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கிறதோ அதை நாம் கை கொள்ளுகிறோம், அதை நாம் வலியுறுத்துகிறோம், அதை மற்றொருடத்தில் பிரயோகிக்கின்றோம். இவ்வாறு இருப்பதைத்தான் நாம் சைக்கோஅனாலிசிஸ் என்றும் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்றோம், அதனுடைய சிறப்பு அம்சங்கள். ஆகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அது உணர்வு பாடுபட்டது. ஒவ்வொரு சமயம் மகிழ்ச்சி அடைகின்ற நினைவுகள் நம் மனதில் அடிமனத்தில் தங்குகின்றன. ஆகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமாக இருக்கிறது. இது கருத்து 1. இரண்டாவது நாம் பார்ப்பது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன். நாம் கல்வி நிலையங்களில் என்று சொல்லுகின்ற பொழுது, கல்வி நிலையங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய கட்டிடம், பள்ளி கட்டிடம், அதில் அது நிறுவனத்துக்கு சொந்தமானது, அதில் நிறுவனர்கள் இருக்கின்றார்கள், அதில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், பள்ளி மாணவர்களும் இருக்கின்றார்கள். அதில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு திறனானது எவ்வளவு பயன் தருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அவைகள் மிக முக்கியமாக அவைகள் இருக்கின்றன. எல்லா நிலைகளிலும் மாணவர்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவேதான் நாம் குழந்தைகளை பிளே ஸ்கூல், எந்த இடமானது மகிழ்ச்சி தருகின்றதோ அந்த இடத்தில் நாம் கல்வி கற்பதற்கு குழந்தைகளை அனுப்புகின்றோம். ஆகவே தான் இளமை பருவத்தில் சிறுபிராயத்தில் நாம் இமோஷனல் ஸ்கூல் வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக இருந்தால்தான் அடுத்த நாள் வகுப்புக்கு தொடர்ந்து வரும். மிக அதிகமான பாடத்தையோ மிக அதிகமான தண்டனையோ கொடுத்தால் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. ஆகவே எஜுகேஷனில் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த நுண்ணறிவு கெட்டிக்காரத்தனத்துக்கு நாம் பயன்படுத்துவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் மற்ற குழந்தைகளோடு தொடர்பு கொள்ளவும், விளையாடும் இடங்கள், படிக்கும் இடங்கள், இவைகள் இந்த இடங்களில் மற்ற மாணவர்களை கேட்டு தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பயன்படுகிறது. ஆகவே அந்த அளவில் இரண்டாவது கருத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லுகிறது.
மூன்றாவது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் ஒர்க். வேலை செய்யும் இடத்தில் எப்படி இந்த ஆட்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எப்படி ஒன்றுக்குள்ள தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வேற்றுமை உணர்வு உடையவர்களாக இருக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அடித்தளத்தில் ஆரம்ப நிலையிலிருந்து பல வகைகளில் அவர்களுக்கு உதவி செய்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளவும், தன்னுடைய உயர் அதிகாரிகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளவும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், இது பல நிறுவனங்களில் தொடர்புடையவர்கள் தகராறுகள் ஒத்திசைவு இல்லாமல் தகராறுகள் செய்தால் அவர்களெல்லாம் விலக்கி நல்ல அமைதியான போக்குக்கு நாம் கொண்டு வருகின்றோம். அப்படி கொண்டு வருவதற்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் பிசிக்கல் மென்டல் ஹெல்த். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனது உடற்கூறு சார்ந்தது. விளையாடும் இடங்களில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது மிக பிரபலியமான இந்த டென்னிஸ் போட்டி, அந்த போட்டியில் எவ்வளவு திறமையாக ஆட்கள் விளையாடுகின்றார்கள், எவ்வளவு தூரம் திறமையாக தன்னுடைய இமோஷன் நுண்ணறிவை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். யார் வெற்றி பெற முடியும் என்றால், இந்த தன்னுடைய மனத்திற்பம் எவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் திறமையாக செயல்படுகின்றார்கள், அவர்கள்தான் சிறப்பாக வடிவமைக்கிறார்கள், ஒருவருக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வேலையை செய்கின்றார்கள், இடர்கள் வருகின்ற பொழுது அவர்களை சமாளிக்கின்றார்கள். ஆகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த நிறுவனங்களில் இந்த மாதிரியாக உதவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் மேனேஜிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். நாம் நிறுவனத்தில் வெறுமன வேலை செய்வது மட்டுமே அல்ல, நாம் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை தீர்க்க வேண்டும். அப்பொழுது மாணவர்கள் தம்மிடம் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அவைகளை நாம் ஆய்வு செய்து அவைகளை தீர்க்க வேண்டியதும் இந்த ஆசிரியருக்கு கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியான அவங்களுக்குள் தகராறுகள் இருக்கின்ற பொழுது அவைகள் உதவுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்குள் வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பயன் தருகிறது என்பதை நாம் ஒருமுறை இதை சிறிது கால இடைவெளி இருப்பதால் ரிவைஸ் பண்ணுவதற்கான நேரம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்வது போல பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் கணித பாடத்தில் படித்திருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது என்ன தருகின்றது என்றால் கன்சர்ன் ஃபார் ஓன் அஜெண்டா. கன்சர்ன் ஃபார் ஓன் அஜெண்டா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சொல்வது தன்னுடைய நலனை மட்டுமே பார்ப்பது. இது இந்த புறம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறது. ஒய் ஆக்சில் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அஜெண்டா, பிறருக்காக ஒரு எல்லைக்கோடு. எக்ஸ் ஆக்சிஸ் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், பிறருக்காகவே அதிகமாக நேரத்தை செலவழித்தல், உதவி செய்தல். ஓன் அஜெண்டா என்பது தனக்காகவே இருத்தல். இவைகளில் நாம் நிலைகளை பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் கீழே நாம் அவாய்டிங் என்று பார்க்கின்றோம். ஆரம்ப நிலையில் இருந்தால் நாம் என்ன செய்யணும், தவிர்த்தல் நிலையில் இருக்கின்றோம். கன்சர்ன் ஃபார் ஓன் அஜெண்டாவில் உயர்நிலையில் கம்பெலிங் என்பதை பார்க்கிறோம், கம்பீட்டிங் என்பதை பார்க்கிறோம். கம்பீட்டிங் என்றால் தன்னுடைய நலன்தான் அதிகமானது என்பதற்காக கடுமையாக நாம் போராடி அதை அடைய நினைக்கின்றோம். இதை நாம் கம்பீட்டிங் என்று சொல்லுகின்றோம். ஆகவே சுயநலம் சார்ந்தவர்கள் மிக அதிகமாக போட்டி போடுவார்கள். இதை இரண்டாவது நிலை கம்பீட்டிங். முதல் நிலை அவாய்டிங், இரண்டாவது நிலை கம்பீட்டிங். நடுத்தரமான நிலையானது காம்ப்ரமைசிங். ஒருபுறம் சுயநலம், ஒருபுறம் பொதுநலம். அப்படி இருக்கின்ற பொழுது அதை நாம் காம்ப்ரமைசிங் என்று கூறுகின்றோம். இரண்டுக்கும் இடைப்பட்டது. நாம் இதையும் கொஞ்சம் கவனிக்கின்றோம், அதையும் கொஞ்சம் கவனிக்கின்றோம். அப்படி போகின்ற பொழுது அந்த நபரை காம்ப்ரமைசிங், ஒரு பொதுவானவர் அல்லது இரண்டுக்கும் இடைப்பட்டவர் என்று நாம் கருதி செயல்படுகின்றோம். மூன்றாவது நான்காவது நிலைகள் மூன்றாவது நிலை
அகாமடேட்டிங் ஏன் என்று சொல்கின்றோம் என்றால், அதர்ஸ் அஜெண்டா, பிறருக்காகவே நாம் அதிகமாக செலவழித்து, நேரத்தை செலவழித்து செய்து கொடுத்து, நமக்கு தனக்கென்று பாராமல் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அதை அகாமடேட்டிங் என்று சொல்கின்றோம். உதவிகரமாக இருப்பது. அதில் உயர்நிலையில் பார்க்கின்ற பொழுது கொலாபரேட்டிங், இரண்டுமே சேர்ந்து உயர்நிலையில் இருக்கின்ற பொழுது கொலாபரேட்டிங் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்னால் இன்பவியல் ஹெடனிஸ்டிக் அண்ட் இடமணி என்பதை பார்த்தோம். ஹெடனிசம் என்றால் அது இன்பவியல். ஒவ்வொரு மனிதர்களும் இன்பவியலை தேடித்தான் அவர்கள் போகின்றார்கள். உணவு, உடை, உறைவிடம் போன்றவற்றில் அடிப்படையில் அவர்கள் தேடல்களை செய்கின்ற பொழுது ஹெடனிஸ்டிக் ஆரம்ப நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு எதிர்மறையாக ஈடோமானிக் என்பது உயர்நிலை. அதில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்று சொல்வோம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்றால் உயர்நிலை. உயர்நிலை என்பது தன்னுடைய பொட்டன்ஷியல், தன்னுடைய சொந்த அத்தனை விருப்பங்களையும் அடைவதற்காக முயற்சி செய்வதைத்தான் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவற்றில் அடிப்படையில் உணவு, உடை, உறைவிடம் போன்றவையில் அவைகளை ஹெடனிஸ்டிக் இன்பவியல் என்றும், ஆக்சுவலைசேஷன் என்பது உயர்நிலை என்றும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே வாழ்வியலில் நோக்கமும் பொருள் இருக்கிறது என்பதை சிங்கர் என்ற பேரறிஞர் கூறியிருக்கின்றார்கள். இதில் இடமணிக்கு இருப்பது மிக சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சொந்த நலன்கள் அனைத்தையும் அவர்கள் பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். 8.6 பொறுத்த மட்டில் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இந்த பாடத்தில் நாம் பார்ப்பது 6-7 கூறுகளை பார்க்கின்றோம். முதலாவது பார்ப்பது செல்ஃப் கேர், தன்னுடைய நலன்களை தன்னுடைய உணவு, உடை போன்றவற்றை பார்த்துக் கொள்வது செல்ஃப் கேர். தன்னுடைய நலன்களை மட்டும் பார்த்துக் கொள்வது, தன்னுடைய உடலை சரியாக பேணி பார்த்துக் கொள்வது போன்றவற்றை இந்த அட்டவணையில் முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது அதை ஒழுங்குபடுத்துவது, செல்ஃப் ரெகுலேஷன். தன்னுடைய செயல்களை அவரை ஒழுங்குபடுத்துவது செல்ஃப் ரெகுலேஷன் என்று நாம் சொல்லுகின்றோம். மூன்றாவதாக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இவைகள் இல்லாமல் இருத்தல், இவைகளை புறக்கணித்து அவைகள் இல்லாமல் தன்னுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அவைகள் ஏனென்றால் தன்னுடைய நலனுக்கு உகந்ததாக அவைகள் இருக்கின்றன. ஆகவே மூன்றாவது வருவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இல்லாமல் இருத்தல் என்பதை பார்க்கின்றோம். நான்காவதாக உடல்நல ஆசிரியருடன் தொடர்பு. உடல்நலத்தை பேணுகின்ற பொழுது அவர்கள் மற்றவர்களுடன் உடல்நலத்தை பேணும் ஆசிரியருடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வேலை மூலமாக, ஐந்தாவதாக நாம் பார்ப்பது வேலை மூலமாக உடல்நலத்தை பேணுவது. ஏனென்றால் வேலையானது அவர்களுக்கு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. வேலை செய்யாமல் அவர்கள் ஒரு சோம்பேறியாகவே இருக்க முடியாது. அவர்கள்தான் தன்னுடைய நல்ல மதிப்பையும், அவர்களுக்கு நல்ல பணத்தையும், நல்ல ஒரு அமைதியையும் கொடுக்கின்றது. ஆகவே இந்த வேலையானது அதன் மூலமாக நாம் உடல்நலத்தை பேணுகின்றோம். இந்த வகையிலும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த உணர்வு நுண்ணறிவானது இந்த செயல்கள் அல்லது வேலைகள் மூலம் அவர்களுக்கு அமைதியை தருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாகவும் அந்த நபர் தன்னுடைய செல்ஃப் கேர் அல்லது செல்ஃப் ரெகுலேட் ஆகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆறாவதாக கிரேட்டர் சோஷியல் சப்போர்ட் ரிசோர்சஸ், அதிகமாக கிரேட்டர் சோஷியல் சப்போர்ட் ரிசோர்சஸ், மற்றவர்களும் உதவுகின்றார்கள். ஏழாவதாக நாம் பார்க்கின்றது பாசிட்டிவ் இமோஷன்ஸ். கடைசியாக நாம் பார்ப்பது பாசிட்டிவ் இமோஷன்ஸ் என்றால் அவைகள் எப்பொழுதும் நேர்மறை எண்ணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். நேர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றன. அவைகள் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்ப்பதற்கு காரணியாக இருக்கின்றது. ஆகவே அவைகள் முக்கியம் என்பதை நாம் இந்த ஹெல்த், மென்டல் ஹெல்த் பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். வேலையை பொறுத்த மட்டில் 4 கூறுகளை நாம் பார்த்தோம். முதலாவது கூறு செல்ஃப் அவேர்னஸ், இரண்டாவது கூறு செல்ஃப் மேனேஜ்மெண்ட், மூன்றாவது கூறு சோசியல் மேனேஜ்மெண்ட், சோசியல் அவேர்னஸ், நான்காவது கூறு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கூறுகளும் பணி செய்கின்ற இடத்தில் எவ்வாறு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதற்கு முன்னால் நாம் சுய விழிப்புணர்வு, சுய மேலாண்மை, மேலும் சமூக விழிப்புணர்வு, தொடர்பு மேலாண்மை இவைகளையும் பார்த்தோம். இவைகள் மூலமாகலாம் இந்த பாடத்தை பொறுத்தமட்டில் கல்வி, வேலை,
பொது நலன், இவைகளில் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது உணர்வு நுண்ணறிவு, உணர்வு கெட்டிக்காரத்தனம் அல்லது உணர்வு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன் தருகிறது என்பதை மிக விலாவரியாக நாம் படித்துவிட்டோம் என்பதை கூறி இந்த படத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.